வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அப்பளப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு புதுமையான ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோவில் போய் அப்பளப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு முன்னாடி அப்பளம் ஒரு 3 நாள் பொரித்து வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி. அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுங்க. 4 ஸ்பூன் அளவு இருக்கும். நான் இந்த சின்ன ஜார்லேருந்து விடுறேன். ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். இப்போ பொரிச்ச அப்பளத்தை நல்லா உடச்சி சின்னதாக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா அதை உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அந்த பேனில் வச்சுருக்க எண்ணெய் சூடாகிட்டு அதுக்குள்ளே அதில் கடுகு போட்டுடலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அடுத்து ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஜீரகம் போட்டுட்டு அடுத்ததாக நான் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தட்டில் இப்போ காமிப்பேன் பாருங்கள். அவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 75 கிராம் இருக்கும். அதை ஒரு 4 அப்பளத்துக்கு அதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதில் ரொம்ப போட்டுறாதீங்க. அப்பளத்தில் தனியாக உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் இந்த இதுக்கு மட்டும் உப்பு, கொஞ்சம் வத்தப்பொடி போட்டு அதை கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேகிற அளவு கொஞ்சம் நேரம் அதை கிண்டி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. அடுத்தது நாம் பொடியாக உடச்சி வச்ச அப்பளத்தை இது கூட கடைசியாக சேர்க்குறோம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா மடங்கலைன்னா திருப்பி கொஞ்சம் அது நல்லா உடச்சி விடலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். அப்பளத்தை போடுறோம். இப்போ இதை நல்லா கிண்டி விடணும். சப்போஸ் இது மடங்கி வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கைட்டு உடச்சி விட்டுக்கோங்க. இந்த அப்பளம், அந்த வெங்காயம், அந்த வத்தல் பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகி, ஜீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த அப்பளத்து மேலே அந்த மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது என்னென்னா இந்த கஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சிலர் ரெகுலராக காலையில் கஞ்சி வைப்பாங்க. அடுத்து தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஏற்கனவே நம்ம அப்பளம் பொரிப்போம். இதை கூட செஞ்சு வச்சுக்கலாம். ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கஞ்சிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பழையதுன்னு சில வீட்டில் சாப்பிடுவாங்க. அப்போ இப்போ பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. முந்தையெல்லாம் பழைய சோறுலாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு கூட நல்லாயிருக்கும். அதுக்கு எங்கள் வீட்டிலலாம் வெங்காயம் மட்டும், இந்த அப்பளம் போடாமல் வெங்காயம் மட்டும் வதக்கி வைப்பாங்க. அந்த வெங்காயத்தில் ஒரு சின்ன மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் வெங்காயம் கூட. இந்த வத்தல் பொடியும் போட்டிருக்கோம். இது இந்த அப்பளம் சேர்க்காமல் பழைய சோறுக்கெல்லாம் முந்தி காலத்தில் வைப்பாங்க எங்கள் வீட்டில் கூட. இது கொஞ்சம் ஒரு புதுமையான ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.